ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இரு மகன்கள் ஹாபில் மற்றும் காபில் ஆவார்கள். இருவருக்கும் அல்லாஹ்வுக்கு பலி செலுத்த கட்டளையிடப்பட்டது. ஹாபில் மேய்ப்பாளராக இருந்தார், எனவே ஆட்டை பலியாக செலுத்தினார். காபில் விவசாயியாக இருந்தார், எனவே தானிய மணிகளை பலியாக செலுத்தினார். ஹாபிலின் பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, காபிலின் பலி நிராகரிக்கப்பட்டது. பொறாமை கொண்ட காபில், நான் நிச்சயமாக உன்னை கொலை செய்து விடுவேன் என்று கூறினார். ஹாபில் மெய்யாகவே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது பயபக்தி உடையவர்களிடமிருந்துதான் என்று கூறினார். காபிலின் மனம் தம் சகோதரரை கொன்றுவிடுமாறு தூண்டிற்று. ஆகவே அவர் தம் சகோதரரை கொன்றுவிட்டார். இது பூமியில் நடந்த முதல் கொலை என்று கூறப்படுகிறது. பின்னர் தம் சகோதரரின் பிரேதத்தை எவ்வாறு மறைக்க வேண்டும் என்பதை அவருக்கு அறிவிப்பதற்காக அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான். அது பூமியை தோண்டிற்று. இதை பார்த்த அவர், அந்தோ நான் இந்த காகத்தை போல் கூட இல்லாதாகிவிட்டேனே, அப்படி இருந்திருந்தால் என் சகோதரனுடைய பிரேதத்தை நான் மறைத்திருப்பேனே என்று கூறி கை செய்தப்பட்டார். பொறாமை மற்றும் கோபம் வன்முறைக்கு வழிவகுக்கும் என்பதை ஹாபில் மற்றும் காபிலின் நிகழ்வு உணர்த்துகிறது. யா அல்லாஹ், எங்கள் இதயங்களில் இருந்து பொறாமை மற்றும் ஆணவத்தை நீக்குவாயா.